ஏன் இப்போ நான் படம் எடுக்கலைன்னா யோசிக்கிறேன். நான் வந்து யோசிச்சு 100 ரூபா போகிறோம், அது வரும், இது வரும், இது ஒன்றும் வராதுப்பா, சரி வாங்க நான் படம் எடுக்க வேணாம். அதனால் நான் படமே எடுக்கிறதில்ல. யோசிக்காத ஒருத்தர் தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். அதனால் விஷால் எதையுமே யோசிக்கிறதில்லை. இப்போ யாரோ ஒரு தயாரிப்பாளர் பயமுறுத்திட்டாரு, சினிமா பக்கமே வராதிங்க, சினிமா நாசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாசமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களாம் தான் நாசமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. சினிமா நல்லா தான் இருக்கு. இன்னொரு நாள் சொல்லலாம், பொய் சொல்லலாம், ஆபாசம் எடுக்கலாம், அருவருப்பு எடுக்கலாம். ஆனால் உண்மையை மட்டும் இந்திய திருநாட்டில் சொல்ல முடியாது. நல்லா இருந்தால் ஓடும், நல்லா எல்லாம் ஓடாது. ஒரு விஷயம் ஓகே, ஓடுனா பணம் வரும். இன்னைக்கு நல்லா இருந்தாலும் ஓடாது, ஓடுனாலும் பணம் வராது. ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கை நாங்கள் திரைப்படமாக எடுக்கிறோம் அப்படின்றத பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு. இதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய விளம்பரம். ரமேஷ் சொன்னதால நான் இந்த விஷயத்தை நான் வந்து, ஏன்னா பல மேடைகளை சொல்லி எனக்கே சலிச்சு போச்சு. ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. முன்னாடி சொல்லி அது நடக்காது போல் ஒரு இது எனக்கு வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணி விட்டேன். ஆனால் இப்போ சொன்னால் நடக்குமோ அப்படிங்கிற நம்பிக்கை என் மனசில் ஏற்பட்டிருக்கு. அதனால் அது விஷால் வந்து வந்திருக்கும் போது அந்த நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு. உண்மையாகவே வந்து முன்னாடி இருந்த நிலைமை வேற, நான் இப்போ சொன்னால் நடக்குமோ, இல்லை எதையாவது ஒன்று பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பவுண்டரிக்குள்ளே கொண்டு வராங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. அதனால் இது சரியாக நடந்தா என்ன, இந்த திரைப்படம் சார் சொன்ன மாதிரி நிச்சயமாக ஓடும், நிச்சயமாக ஓடும். எப்போ ஓடும்? மேலே வந்து பானை இருக்குது, பானையில் தண்ணி ஊற்றுறோம், ஒரு டியூப் இருந்தால் சுவிட்சு அது திருகுனா ஒரு குழாயில் தண்ணி ஊற்றினா தண்ணி அதில் வரும். இப்படி நிலைமை இருந்தால் நிச்சயமாக வந்து அந்த தண்ணி வந்து தயாரிப்பாளருக்கு இல்லை பயன்படுறவங்களுக்கு வரும். ஆனால் இன்றைக்கி 100 ஓட்டை இருக்குது. இதில் நீ எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது ஒரு ஓட்டை வழியாக ஒரு ஆள் குடிச்சிட்டே இருப்பான். ஆன்லைன் ஒரு திருடன், அவன் ஓட்டையில் குடிப்பான். திருட்டு வீசிட்டு ஒரு திருடுவேன், அவன் ஒரு ஓட்டையில் குடிப்பான். கேபிள் டிவின்னு ஒரு திருடன், அவன் ஒரு ஓட்டையில் குடிப்பான். பல்வேறு ஓட்டைகள், இப்போ பேர் சொன்னால் வருத்தப்படுற மாதிரி பல்வேறு ஓட்டைகள் இருக்குது, அவங்கவுங்க குடிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம மட்டும் அந்த குழாயை திறந்து வச்சுட்டே இருப்போம், அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அதுதான் இப்போ இந்த ஓட்டையெல்லாம் அடைக்கணும். இந்த ஓட்டையெல்லாம் அடைக்கலான்னு போனால் குடிச்சிக்கிட்டு இருக்க விட மாட்டேங்கிறான். சும்மாவே குடிக்கிறான் இல்லையா, பணமே போடாமல் அதை என்ஜாய் பண்ணுறான் இல்லையா, அவன் நம்மளை வில்லன்னு ஆக்குறான், வேலை இல்லாதவனும் ஆக்குறான். இல்லை வந்து இவனுக்கு சும்மா கத்துறானுங்கன்னு ஒரு கருவி கொண்டு வரான். இவனுங்கெல்லாம் தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறான். என்னென்னமோ பல்வேறு காரணங்களை சொல்லி அதை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அது இப்போ ஏன் நடக்கும்னு நினைக்கிறேன்னா, முன்னாடி இப்போ எனக்கு கூட வந்து இப்போ வந்து ஒரு பயம் இருக்குது. ஏன் இப்போ நான் படம் எடுக்கலைன்னா யோசிக்கிறேன். நான் வந்து யோசிச்சு 100 ரூபா போகிறோம், அது வரும், இது வரும், இது ஒன்றும் வராதுப்பா, சரி வாங்க நான் படம் எடுக்க வேணாம். அதனால் நான் படமே எடுக்கிறதில்ல. யோசிக்காத ஒருத்தர் தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். அதனால் விஷால் எதையுமே யோசிக்கிறதில்லை. இப்போ நான் அவர்கிட்ட நெருங்கி பழகின பிறகு எதையும் யோசிக்கிறதில்லை. நீ எவனா எதையும் நினச்சிக்கடா, நல்லதோ கெட்டதோ நான் நினைக்கிற பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு இது இருக்கும்போது, ஒரு முரட்டுத்தனமான தைரியம் தான் இதை உடைக்கக்கூடிய எந்த இதுவும் வரக்கூடாது. நான் வந்து புலன் விசாரணை படம் எடுக்கும்போது, சார் இளையராஜை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாட்டெல்லாம் படம் எடுக்கிறீங்களே எப்படி ஓடும்? நான் அப்போ அவங்க சொன்னேன், ஓடும், என் படம் ஓடும். ஒரு சொன்னேன், என்னப்பா சார், அப்போ பக்கத்தில் சார் சுந்தராங்க சார் படம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் சொல்லுவாங்க, இளையராஜை வச்சுட்டு 7 பாட்டு வச்சு படம் வந்துட்டாரு அப்படின்னு. வேறு வேறு அவர் பேர் சொல்ல வேண்டாம், வேறு டேரக்டர். நான் அப்போது இப்போ இருக்கிற பண்பாடும் மெச்சூரிட்டியும் அப்போ இருந்துருந்தா நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் அப்போ சொன்னையோ அவங்களாம் வந்து அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இளையராஜா வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா, என் படம் ஓடியா, என்னை வச்சு ஓடியா என் படம். அப்போ அந்த தைரியம் முரட்டுத்தனமாக, அது எனக்கு தைரியமாக தெரிஞ்சுது. ஆனால் அது முரட்டுத்தனமாக இப்போ எனக்கு தெரியுது. யாரையும் வந்து யாருடைய மனசையும் புண்படுத்தினாலும் பரவாயில்ல, என் கருத்தை நான் சொல்வேங்கிற மாதிரி ஒரு முரட்டுத்தனம். ஆனால் அது உண்மை, அதுதான் உண்மை. நான் வந்து உண்மையாக வந்து அவரை வச்சுக்கிட்டோம், அவருக்கு கொஞ்சம் ஒரு சாங் எடுக்கலாம், இவரை வச்சுக்கிட்டோம், இவருக்கு ஒரு சீன் இருக்கா, அதில் செந்தில்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு காமெடி வைக்கலாம், இல்லை விஜயகாந்த் சார் இருக்கார், அவருக்கு ஒரு டூயட் வைக்கலாம். இது மாதிரி எந்த ஃபார்முலாவிலையும் நான் வராமல் நான் ஒரு கதை எடுத்தேன். இந்த கதை இப்படி தான் பண்ணணும்னு வந்து ஒரு ஃபார்முலா பண்ணேன். அந்த ஃபார்முலா இது வரைக்கும் வராத ஃபார்முலாவாக இருக்கணும். அதை பண்ணக்கூடிய தைரியமும் முரட்டுத்தனமும் எனக்கு அப்போ இருந்ததால தான் வந்து அந்த படத்தை என்னால் பண்ண முடிஞ்சுது. இந்த நாட்டில் உண்மை சொல்கிறது மட்டும்தான் கஷ்டம். அதுதான் நான் ஒரு 16 வருஷத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. இன்னொரு நாள் சொல்லலாம், பொய் சொல்லலாம்,
ஆபாசம் எடுக்கலாம், அருவருப்பு எடுக்கலாம், மத துவேஷம் ஏற்படுத்தலாம், எல்லாத்தையும் எஸ்கேப் பண்ணி வர்றதுக்கு சென்சாரில் இல்லை இன்ஃப்ளூயன்ஸு இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் உண்மையை மட்டும் இந்திய திருநாட்டில் சொல்ல முடியாது. அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. இந்த படம் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. படத்தை பார்த்துல எப்படி இந்த பறவை குஞ்சு வல்லூர்களிடமிருந்து தப்பிச்சு எப்படி வெளியே வரப்போகுதுன்னு தான் எனக்கு இருந்த பயமே. ஆனால் ஸ்னேகன் சொன்னார் நீங்கள் அன்றைக்கி இருக்கும்போது யாரும் இல்லை, உங்கள் கூட போராட்டத்துக்கு ஆள் இல்லை, இன்றைக்கி சில கோடி இளைஞர்கள் திரண்டிருக்காங்கன்னு சொன்னார். உண்மையிலே அது ஒரு பெரிய சக்தி தான். அந்த சக்தி ரமேஷ் செல்வனுக்கு பயன்பட்டால் தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய விடிவாக அமையும். ஏன்னா திரைப்படத்துறையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே உண்மை பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நினச்ச கருத்தை சொல்கிறது கஷ்டமாக இருக்கும்போது இது போல் இளைஞர் சக்தி இருக்குன்னு உண்மை பேசுகிறவங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் பலமாக உண்மையை பேசுகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் அவர் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். எஸ்ஐசி சார் சொன்னார், நான் எதிர்கருத்து சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கு நான் அதை பேச விரும்பலை. ஏன்னா என்னை கூட யாராவது படங்கள் எடுக்கலாமான்னு கேட்க வந்தாங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, அப்புறம் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் செட்டான பிறகு பண்ணலாம், இல்லை ஒரு பாதுகாப்போடு இருக்கும்போது பண்ணலாம், இப்படின்னா எனக்கு வர தயாரிப்பாளர்களே நான் இப்போ அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியுது படம் முன்னாடி படம் நல்லா இல்லைன்னா ஓடாது, நல்லா இருந்தால் ஓடும், ஓடுனா பறவை வரும். இந்த ரெண்டு விஷயம் இருந்தது. நல்லா இருந்தால் ஓடாது, நல்லா இல்லைன்னா நல்லா இருந்தால் ஓடும், நல்லா இல்லைன்னா ஓடாது. ஒரு விஷயம் ஓகே. ஓடுனா பணம் வரும். இன்னைக்கு நல்லா இருந்தாலும் ஓடாது, ஓடுனாலும் பணம் வராது. இதுதான் நம்ம இண்டஸ்ட்ரியோட நிலைமை. இது நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. அது மாதிரி ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு இடத்துல ஒரு சிண்டிகேட் உட்காந்துட்டு ஒரு இதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன்லி இன்ஃப்ளூயன்ஸ். நான் இங்கே இருக்கேன், நீ அங்கே இருக்க, நீ ஒன்றை பார்த்துக்க, நான் எந்த பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி கூறு போட்டு ஒரு இடத்துல ஒரு ஆளுமை பண்ணிக்கிட்டு யாரையும் படம் பண்ண விடாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயுமே உற்பத்தியாளன் தான் அந்த தன் பொருளுக்கு விளைவிப்பான். எதுவாக இருந்தாலும், அது நெல்லாக இருந்தாலும், மிளகாயாக இருந்தாலும், சோப்பாக இருந்தாலும், ஏர்பஸ்ஸாக இருந்தாலும், உற்பத்தியாளன் என்னோட உற்பத்தி செலவு எவ்வளோ, இதுக்கு சேர்த்து எனக்கு லாபம், இதுக்கான விலை இது அப்படின்னு உற்பத்தியாளன் தான் விளைவிப்பான். ஆனால் தமிழ் சினிமாவோட சாபம் மட்டும் வாங்குறவன் தான் விளைவிப்பான். இதுக்கு வாங்கிக்கலாம்ப்பா, இவ்வளோ கொடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை. ஏன்னா உற்பத்தியாளரிடம் இல்லாத ஒற்றுமை, இல்லை பலம் இல்லாத தன்மை, அதுதான் இன்னைக்கு அதுக்கான காரணம். இது மாற்றத்துக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்காங்க. எஸ்ஐ சார் கூட இருந்தார், எல்லாருமே முயற்சி எடுத்துகிட்டே இருந்தாங்க. இன்னொரு விஷயம், சார் எஸ்ஐ சார் பேசும்போது சொன்னார், நிச்சயமாக என் பாட்டன் சொத்து எனக்கு பங்கு இருக்குது. எங்கள் அப்பா இதுவாக போயிட்டான், எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்கிறது ஒழுங்கில்லாமல் போயிட்டான். ஆனால் என் பாட்டன் சொத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கும் ரைட்ஸ் இல்லை. இது என்னோட பாட்டன் சொத்து, இது இங்கே தான் வேணும், இங்கே இருக்கு. நான் சார் சொன்ன மாதிரி கூட அடுத்த ஸ்டெப்பு கூட நான் போகல. சார் சொத்து இருக்கா, 4 பேருக்கு பிரித்து கொடுங்க. அவங்க வச்சுருக்காங்களா, தெலுங்குக்காரங்க பிரித்து கொடுங்க. மலையாளம் இருக்காங்களா, அவங்களுக்கு பிரித்து கொடுங்க. கன்னடம் இருக்காங்களா, அவங்களுக்கு பிரித்து கொடுங்க. ஒரு 4 பங்காக போட்டு ஒரு பங்கை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கிட்ட கொடுங்க. அவங்க யார் யாருக்கு வேணுமோ அவங்க பிரித்து எடுத்துடும். நீ பிரித்து கொடுக்காத. அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீ குறு போடாத, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுங்க. அவங்க யார் யார் வேணும் ஒரு இடத்துல, நிச்சயமாக ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தால் இதை விட சிறப்பாக இருக்கும். நல்லது கெட்டது அங்கேயே பேசி முடிக்கப்பட்டு அங்கேயே எல்லா விதமான ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும். அதுதான் எங்களுடைய பேசிக்கான குரல். அந்த குரலை நோக்கி தான் எங்களுடைய போராட்டம். நிச்சயமாக நாங்கள் அந்த இடத்த அடைந்தே தீர்வோம். அதில் எந்த விதமான அவங்களா கொடுத்தா அவங்க கொடுத்தா மாதிரி இருக்கும், இல்லைன்னா நாங்களாக எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். யாரோ ஒரு தயாரிப்பாளர் பயமுறுத்திட்டார், சினிமா பக்கமே வராதிங்க, சினிமா நாசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாசமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களாம் தான் நாசமாக போய்கிட்டு இருக்கிறாங்க.
சினிமா நல்லா தான் இருக்கு. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. நான் வந்து ரொம்ப ஏழ்மையிலிருந்து வந்தவன். இன்னைக்கு இத்தனை கோடிகளுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சினிமா. வேற எந்த தொழிலும் பண்ணி நான் இந்த நிலைமைக்கு வரல. சினிமாவை சின்சியராக பண்ணால் இதை விட ஒரு அழகான தொழில் எதுவுமே கிடையாது. லாப நஷ்டம், வெற்றி தோல்வி இது வரும், மாறி மாறி வரும். ஆனால் இதை போய் ஒரு மோசமான தொழில், நாசமாக போன தொழில்னு சொல்கிற அந்த நாசமாக போகிறவங்க வந்து என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. அதனால் ரமேஷ் அவர்கள், இது ஒரு நல்ல தொழிலில் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் என்னென்னா தொடர்ந்து அதில் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் உங்களை அப்படி தூக்கி விடும். அதுதான் சினிமாவை தோல்வியை பார்த்து எவனோ பயந்து ஓடுறானோ அவனால் வர முடியாது. அடுத்த டைட்டில் எல்லாரும் சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் இந்த டைட்டில்? சுபையா எங்க இருக்க? விளம்பரம் பண்ணுங்க சீக்கிரமா. சுவாதி கொலை வழக்கு விளம்பரம் பண்ணுங்க. இதனுடைய ரிசல்ட் என்னன்னு பாருங்க. யார் யார் ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் கான்ட்ரவர்ஷியலா பண்ணீங்க அப்படின்னு சொன்னவங்க அத்தனை பேரும் ஆச்சரியப்பட போறாங்க. இது அருமையான டைட்டில். இந்த டைட்டிலுக்காகவே இந்த படம் மறுபடியும் நீ இழந்த வீட்டை உனக்கு திரும்பி கொடுக்க போகிற. நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா அந்த டைட்டிலே வந்து ஒரு அட்ராக்டிவான டைட்டில். சாதாரணமான விஷயம் இல்லை. சாதாரணமாக நம்ம தமிழ் மக்கள் மறந்து போகிற விஷயம் அல்ல அது. நிறைய விஷயங்கள் நடக்குது, மறந்து போகுது, அதெல்லாம் வேற விஷயம். பட் இந்த சுவாதி விஷயங்கள் நிச்சயமாக அந்த யார் மனசுலையும் மறக்காத விஷயம். அதை வந்து எழுத்தாளர் இங்கே சொல்லும்போது, ரவி அவர்கள் சொல்லும்போது கொஞ்சம் விளக்கமாக சொன்னார். அது விளக்கமாக சொன்னது தேவையா அப்படின்றது வேற. ஆனால் தேவைப்பட்டுச்சு. இதுவே கான்ட்ரவர்ஷியல் தான். ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கை நாங்கள் திரைப்படமாக எடுக்கிறோம் அப்படின்றத பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு. இதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய விளம்பரம். எதிர்கொள்ளணும். நீங்கள் எதிர்கொண்டு இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்கள் யூனிட்டுக்கு அது ஒரு பெரிய வெற்றி படமாக வரும். அவர் எத்தனையோ படம் எடுத்திருக்கிறாரு, அத்தனை படத்துலையும் விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. அத்தனை படத்துலையும் சேர்ந்து இந்த படத்தில் அவர் கிடைக்கும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள்கிட்ட சில வேண்டுகோள்லாம் விட்டுருக்கிறாரு. ரொம்ப வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பேப்பரில் படித்தேன். நல்ல விஷயம். காலங்காலமாக போராடி கொண்டு இருக்கிறோம். பாட்டன் சொத்து பூட்டனுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த பாட்டன் சொத்து யாருக்குமே, அந்த பாட்டன் சொத்துல நாங்கள் ஒரு ஓரத்தில் நின்றுட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கேவலமாக இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம் வாடகை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கேவலத்தில் இருக்கிறது. அதற்கு இன்று ஒரு ஆரம்பம், இந்த பத்திரிகை படிக்கும்போது ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அந்த ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த விஷால் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது சாதாரண விஷயம் அல்ல, உண்மையில் சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் ஃபவுண்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள போங்க, இதோட விட்டுறாதீங்க. ஃபவுண்டர்ஸ் மேக்சிமம் தமிழியன்ஸ். தமிழ்நாட்டில் நடந்தது. அது தமிழ்நாட்டில் அந்த சொத்து இருக்குது. தமிழர்களுக்குத்தான் அது சொந்தம். தமிழ் திரைப்படத்துக்குத்தான் அது சொந்தம். தமிழ் திரைப்படம் அதை மீண்டெடுக்க வேண்டும். அது தமிழ் திரைப்படத்துக்கு, தமிழ் திரைப்பட சேம்பர்
அது ஒரு சர்வீஸ், திரைப்படத்துக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை. இன்று ஒரு வியாபார ஸ்தலமாக அது இருக்கிறது, ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கிறது. அது மீண்டும் தமிழ் திரைப்படத்திற்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு வளாகமாக அது மாற வேண்டும். ரொம்ப அழகாக செல்வமணி அவங்கெல்லாம் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள்லாம் கண்ட கனவு நடக்க முடியல. அதுக்கு காரணம் நமக்குள்ளேயே இருந்து கொண்டு அங்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சில புல்லுருவிகள், அவர்களை அடையாளம் கண்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வெற்றி அடையலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.